எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே வா ஆழ்க, குருவே துணை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் குருமார்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பலன்களும் ராசி பலனையும் பார்ப்போம். ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி 15/4/2026 புதன்கிழமை, உத்தராயணம், பராபவ வருடம் சித்திரை மாதம் 2ஆம் நாள். இன்று சிவராத்திரி பிரதோஷம் இணைந்த ஒரு நல்ல நாள். இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. மாலை நல்ல நேரம் 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. மாலை கௌரி நல்ல நேரம் 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் 7:30 முதல் 9 வரை. இன்றைய திதி திரையோதசி திதி. இன்றைய யோகம் காலை 11:55 வரை பிராமியம், பின்பு ஐந்திரியம். இன்றைய கரணம் வணிசை. இன்றைய நட்சத்திரம் 1:30 வரை பூரட்டாதி, பின்பு உத்திரட்டாதி. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ஆயில்யம், மகம். கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு சந்திராஷ்டமம் மதியத்துக்கு அப்புறம் 1:33 அப்புறம் சிம்மத்திற்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். மதியத்துக்கு முன்னாடி வரலும் கடகத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. இன்னைக்கு நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மேஷத்தில் சூரியன் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் சந்திரன் ராகு, மீனத்தில் சனி செவ்வாய் புதன். இன்றைய நாளில் என்ன செய்யலாம் அப்படின்னும் போது, பராபவ வருடம் சித்திரை மாதம் 2ஆம் நாள் அப்படிங்கிறத விடவும் சிவராத்திரிங்கிறது ஒரு சிறப்பான ஒரு விஷயம். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த நாள்ல, இந்த புதன்கிழமையில சிவராத்திரியில என்ன செய்யலாம் அப்படின்னா, சிவராத்திரியில பெருமாள் வழிபாடு பண்ணலாம்னா பண்ணலாம், புரியுதுங்களா? ரெண்டும் ஒரே அமைப்பு தான், கண் விழிக்குகின்ற ஒரு அமைப்பு தான். அது ஏகாதசியில பண்றோம், சிவராத்திரியில பண்றோம். தெய்வங்கள் மாறுபடல, உருவங்கள் மாறுபடுது, எல்லாமே ஒன்றுதான். பிரம்மம் ஒக்கட்டே, அதுல எந்த மாற்றமும் இல்லை, புரியுதுங்களா? பரபிரம்மத்தை எந்த வழியில் வேணாலும் தேடிக்கொள்ளலாம். ஆனா அத்வைதமா துவைதா வேஷமா அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஒன்றா இல்லை அந்த ஒன்றும் இல்லாததா அப்படிங்கிறதுக்குள்ள போக வேணாம். இந்த நாள்ல நம்ம ஒரு சிவசக்தி சுரூபமா நம்ம வழிபட்டுக்கிட்டு இருக்கிற விஷயத்த மட்டும் பண்ணா போதும். தொடர்ந்து செய்து வரும்போது எல்லாமே சக்திக்குள்ள கட்டுப்படும். ஒரு மனிதன் தன் வாழ்நாள் பொய்யுரைக்காமல் இருக்கிறவர்கள் சொல்லும் வார்த்தை ஜெயிக்கும். இதுதான் உலகத்தின் நியதி. ஒரு செயலை தொடர்ந்து செய்து கொண்டு வருகின்ற மனிதன் அதை நினைக்கும் போது அந்த வேலை செய்யும். நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா? ஹோட்டல்களில் பரோட்டாவை பறக்க விடுவாங்க. ஏன்னா உணவுக்குள்ள சொன்னா டக்குன்னு பிடிச்சிப்பீங்க. அதெல்லாம் எப்படி? பயிற்சி. தினந்தோறும் செய்யும் பொழுது ஒரு இறை வழிபாடும் அப்படிதான். ஒரு பிரதோஷ வழிபாடு தொடர்ந்து செய்யும் போது வாழ்க்கை மாறுமா? மாறும். ஒரு பெண் எப்பேற்பட்ட கெடுபலன்களோடு வாழ்கின்ற பெண்ணாக இருந்தாலும் பிரதோஷ வழிபாட்டுக்குள்ள அவங்க போய் பண்றாங்கன்னா அவர்கள் வாழ்க்கை மேம்படும். நான் பார்த்திருக்கிறேன். எப்பேற்பட்ட பணி இடைநிறுத்தப்பட்ட வீடுகளிலும் பிரதோஷ நீரை கொண்டு தொடர்ந்து தெளித்து வர அந்த வீடு முழுமையடைகிறது. எப்பேற்பட்ட வாஸ்து பிரச்சனை இருக்கின்றவர்களுக்கும் பிரதோஷ நீர் ஒரு அருமருந்தாக இருக்கிறது. இதெல்லாம் இயல்புல தானே இருக்கும். பிரதோஷ காலத்துல சிவன் நந்தீஸ்வரர் மட்டும் இல்லை, மிக முக்கியமானவர் எளியனை வழிபடுங்கள், இடையனை வழிபடுங்கள், இளிச்சவாயனை வழிபடுங்க. இளிச்சவாயனா யாரு? லட்சுமி நரசிம்மர் தான். நல்லா சிரிச்சுக்கிட்டு இருக்காரா? என் கண்ணுக்கு அப்படிதான் தெரியுது. உங்க கண்ணுக்கு கோவமா தெரிஞ்சா அது ஒன்றும் பண்ண முடியாது. சிரித்த முகத்துடன் இருக்கின்ற லட்சுமி நரசிம்மர் எனக்கு அப்படி தெரியுதுங்க. அவர் பேரை நான் இளிச்சவாயன் வச்சிருக்கிறேன். இந்த பிரதோஷ நேரத்துல அவரிட வழிபாடு பண்ணும்போது கேட்டது கிடைக்கும். கடன் பிரச்சனை இருக்கிறவங்களு பிரதோஷ காலத்துல லட்சுமி நரசிம்மர் வழிபாடு பண்ணலாம். பண்ணி பாருங்க, ஜெயிக்கும். அற்புதமான நாள். புதன்கிழமையில இதை செய்யும்போது சிறப்புகள் கூடும். நம்ம ராசி பலனுக்கு போலாங்களா? முதன்மை ராசியான மேஷராசி அன்பர்களுக்கு சூரியன் சுக்கிரனின் பயணம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், வெற்றி உங்கள் வாசல் படியில் நிற்கிறது. புரியுதுங்களா? சொல்லுவாங்க இல்லையா, என்னுடைய வெற்றி எனக்கு முன்னால் ஓடுகிறது, நான் அதை விடுறதா முடிவில் இல்லை. அந்த முடிவு நீங்க எடுக்கிற காலகட்டம் வந்துடுச்சு.
சனீஸ்வரர் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டார், ஒன்றும் செய்து விட மாட்டார். ஏன் அப்படின்னா அவர் இருக்கும் வீடு குருவின் வீட்டுல இருக்காரு. அப்ப உங்களுக்கு எதை கெடுதல் செய்ய போறாரு? தட்டி வைப்பார். நீங்க ரொம்ப ஏதாவது முயற்சி தவறான பாதைக்கு செல்லும்போது உங்களுக்கு பிடிச்சி கொடுப்பாரு. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. காவல்துறையும் அங்கதான் இருக்கு, சனியும் செவ்வாயும் புதனும் அங்கதான் இருக்கு, கணக்கு பார்க்கறவரும் அங்கதான் இருக்கிறாரு, தண்டனை கொடுக்கறவரும் அங்கதான் இருக்கிறாரு. அப்போ நேர்மை ஒழுக்கம் தவறாமல் இன்றைய நாள்ல நீங்க எது நினைக்கிறீங்களோ அது நடக்கணுமா அப்படின்ற ஒரு குறிக்கோளோட நீங்க பயணம் பண்ணுவது ஜெயிக்கலாம். அதே மாதிரி வீண் விவாதம், வார்த்தைகளை கொட்டக்கூடாது. குழந்தைகள் விஷயத்தில் கவனம் தேவை. இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாள், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கவனமாக இருக்குது, சிறப்பை தரும். ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த நாள் வந்து ரொம்ப சிறப்பான நாள். என்னன்னா தலை கெட்டு போச்சுங்க, நான் ரொம்ப ஆசைப்பட்டேன், இது நடக்கும் அது நடக்கும்னு புலம்பிக்கிட்டே இருப்பீங்க நேற்றுல இருந்து என்னைக்கு வரலுமே. பேராசை பெருநஷ்டம் சொல்றாங்க இல்லைங்களா? ஆசைப்பட வேண்டும், பேராசைப்படுது விடாப்பிடியான ஆசையா இருக்கணும். இதான் விஷயம். பாருங்க, இன்றைய நாள்ல உங்களுக்கு அதெல்லாம் மாறி கிடைக்கின்றாங்க. தனஸ்தானத்துல குரு வச்சுட்டு ஏன் கஷ்டப்படணும்? 4ஆம் இடத்துல சுகங்கள் தடைபடும், அவ்வளவுதான். பயணங்கள்ல தடைபடும், மீது எல்லாமே சிறப்பா இருக்கிறது. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான வளர்ச்சி தரக்கூடிய நாளாக இருக்குது. இந்த சூரியனின் பயணம் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா சுகஸ்தானாதிபதி விரைஸ்தானத்துல இருக்காரு, கேதுவும் உடன் பயன்பட. அப்ப சூரியன் புதன் வந்து சூரியனும் கேதுவும் காம்பினேஷன் வரும்போது கவனம் இருக்கணும். பேராசைப்பட்டு எதுக்கு முன்னாடி ஓடி போய் ஒரு 1000 ரூபா உங்களுக்கு இவ்வளவு பரிசு வந்துச்சு, உங்க அக்கௌண்ட்ல போடுறேன், எனக்கு ஒரு 10,000 ரூபா கொடுன்னு நீ போட்டீங்கன்னா அவன் பணத்தை எடுத்துட்டு போயிடும், உனக்கு எதுவும் போட மாட்டான். இந்த நேரத்தை கவனமா இருக்கும். அந்த எலெக்ஷன் டைம்ல எங்கேயாவது வாய் விட்டு மாட்டிக்கூடாது. கவனமா இருக்கிறது சிறப்பை தரும். ரிஷபத்திற்கு வாழ்த்துக்கள். மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்புங்க. குரு இருக்கிறதுனால மட்டும் சிறப்பு சொல்லல. 3ஆம் இடத்துல குருவும் கேது வந்து குருவை டச் பண்றாரு, அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படி டச் பண்ணும்போது என்னங்க நடக்கும் அப்படின்னும் போது நிறைய மாறுபாடுகள் கிடைக்கும். நீங்க ஒரு முடிவு எடுப்பீங்க, அது மாறிடும். தனம் கிடைக்கும், பணம் கிடைக்கும், எல்லாம் இருந்தா எல்லாம் நடந்துட முடியுமா? ஏன்னா எல்லாத்தையும் காசு இருந்து செய்ய முடியாது. இறையருள் சித்திக்க வேண்டும். புரியுதுங்களா? நம்பர் 1 பணக்காரரா இருக்கலாம் எல்லாம் இருந்தாலும் அவரால் எல்லாம் செஞ்சிட முடியுமா? முடியாது. மக்கள் சப்போர்ட் வேணும், இறைவன் சப்போர்ட் வேணும். அதனால இறையாற்றல் பெருகி வரணும். உங்களை பொறுத்தவரை, மிதுனத்தை பொறுத்தவரைக்கும் இறையாற்றல் கிடைக்குமா அப்படின்னா 2026 தமிழ் வருடப்பிறப்புக்கு அப்புறம் நம்பர் 1 பொசிஷன்ல இருக்க ராசியில மிதுனம் 1. கோட்டீஸ்வர யோகங்கள் வேலை செய்யும். கவனமா இருங்க, முன் யோசனையோட எதுவும் செய்யுங்கள். தனம் பெருகும், வாழ்வு சிறக்கின்ற ஒரு அற்புதமான நாள் இன்று உங்களுக்கு. கடகராசி என்பர்களே, கடகத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா கிரக நிலவரங்கள் நமக்கு சாதகமா இல்லை. இன்னும் ஒரு சற்று ஆறுதல்லாம் மதியத்துக்கு பிறகு சந்திராஷ்டிரம் விடைபெறுது. நேற்றுக்கெல்லாம் ரொம்ப மன உளைச்சல் சார் அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கு. புத்தாண்டே கொண்டாட முடியல அப்படின்னு தான் போயிட்டு இருப்பீங்க. பக்தி மேலோங்க வேண்டும், வேற ஒண்ணுமே கிடையாது. உங்களால உங்களுக்கு வந்து என்ன தேவையோ பக்தி மூலமாகத்தான் செல்ரேட் ஆகும். அதுவும் இந்த குறிப்பா 2026 பராபவ முடிகிறவர்களுமே எச்சரிக்கை வேண்டும். பொதுவான கோச்சார பலன்கள் சொல்றோம், இருந்தாலும் சுயஜாதகத்துல நீங்க பாத்துக்குங்க. தசாபுத்தி பலன்கள் சிறப்பாக இருக்கும்போது நல்லபடியா இருக்கும். ஆனா அப்படி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நான் கண்கூட கடக ராசி நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு சொல்றேன். மேக்சிமம் அப்படிதான் இருக்கு, கவனமா இருங்க. வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களே, அற்புதமான ஒரு வாய்ப்புகள் கிடைக்க வரும். நீங்க புதுசா தொழில் தொடங்குவீங்க. இந்த வருஷத்துல புதிய தொழில் வாய்ப்புகள் உண்டு. ஒரு குழுவுக்கு தலைவியாகி ஒரு பணம் பொருளாதாரம் கையாளக்கூடிய அமைப்புகள் உண்டு. பொன்னகைகள் சேர்கின்ற வாய்ப்புகள் உண்டு. சொன்ன பொண்ணும் பொருளும் கிடைக்கின்ற அமைப்புகள் இருக்கிறது. பாருங்களேன், குலதெய்வ வழிபாடை மறந்துடுவீங்க. அப்பப்போ வருஷத்துக்கு ஒரு வாட்டி போறத கடை வச்சுக்கோங்க. அதை அந்த வருஷப்பிறப்பு வந்துடுச்சு, அடுத்தது இந்த வருஷத்துல எல்லா விஷயம் எப்படி செய்யணுன்றதுக்காக போங்க. நிறைய சிக்கல்கள் உங்களை சுத்தி நிறைய முடிச்சுகள் இருக்கு. அந்த முடிச்சுகள் ஒவ்வொன்றாக விடைபெற்று இந்த நாள் அதற்கான ஒரு நாளாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, கன்னியை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான வருஷ தொடக்கங்க. ஏன்னா பார்த்துங்க, சனியின் பார்வை, செவ்வாயின் பார்வை, புதனின் பார்வை, சூரியன் 2ஆம் இடத்தின் பார்வை, அதுதான் ரொம்ப பிளஸ். பாருங்க, அந்த அதிபதி நேரா 2ஆம் இடத்து அதிபதி மேல போயிட்டார், 8லயே இருக்காரு. பணம் வரும், செலவாயிடும். வரட்டுமே, பணம் வரதான் நமக்கு பிரச்சனை. பொருள் வரட்டுமே, ஏற்றங்கள் கிடைக்கட்டுமே, ஒரு நிறைய வாங்குவோமே, வண்டி வாங்கி ஓட்டுமே, செலவு பண்ணுவோமே, என்ன பண்ண போறோம்?
அதி அற்புதமான வரவுகள் கிடைக்க காத்திருக்குது கன்னிக்கு. எல்லாமே சிறப்பு. ஒரு விஷயம் மட்டும் கவனமா இருக்கணும். உங்களோட மனைவியின் தந்தை அவர்கள் குடும்ப விஷயம் தலையிடாம இருங்க. மனைவியின் தந்தைனா என்ன வருதுங்க, அம்மா வருதுங்களா? ஏன்னா உங்க புதன் அங்க லாக்ல இருக்கு. அதனால அதை கவனமா பார்த்துக்கிடுங்க. யார் விஷயத்திலுமே அவங்க விவகார விஷயத்துக்குள்ளும் தலையிடாம இருக்கிறது கன்னியை பொறுத்தவரை சிறப்பான பலன்களை தருகின்ற அமைப்பு இந்த நாளில் இருக்கிறது. கவனம். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, துலாமுக்கு பாத்தீங்கன்னா கிரக நிலவரங்களும் சாதகமா இருக்கு. வெளியில கேட்ட உதவியும் கிடைக்குது. லோன் கிடைக்கும். இன்னைக்கு நாள்ல தேவையான உதவிகள் இருக்கும். தெய்வீக வழிபாட்டுக்குள்ள போவீங்க. ரொம்ப நாளா போலீங்க. பக்கத்திலே இருக்குங்க கோயில். 2000 வருஷமா ஒரு கோயில் இருக்குது, பிள்ளைநாதர்னு, நம்ம ஊர் பக்கத்துல. வருஷத்துக்கு ஒரு வாட்டியே நம்ம தான் போறோம். மகா பெரியவரே அங்க ஒரு வருஷம் தங்கிட்டு போயிருக்காரு. அப்படிப்பட்ட பிரசித்தி பெற்ற கோயில்கள் உங்க பக்கத்துல இருந்தாலும் போக முடியாது. ஆனால் இன்றைய காலத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் தோணும், இந்த பிரதோஷத்துக்கு போயிட்டு வருவோமே அப்படின்னு. பழமையான ஆலயங்களுக்கு போயிட்டு வாங்க. துலாமை பொறுத்தவரையிலும் பழமையான ஆலயங்கள் நோக்கி பயணம் பண்ணுவது சிறப்பை தரும். ஏன்னா சனிங்கிறது நமக்கு ரொம்ப சிறப்பான ஒரு வலுத்த கிரகம். அதுதான் உங்களுக்கு வழி நடத்தக்கூடிய கிரகமும் அதுவாக தான் இருக்குது. பயணத்தை தொடருங்கள், வெற்றி பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இதனால சிறப்பான மகிழ்ச்சிகள் உண்டு. என்னங்க மகிழ்ச்சி? கொண்டாட்டமா இருப்பீங்க, உயர்வா இருக்கும், பிள்ளைகள் வழியில் நன்மை உண்டு, பேர பிள்ளைகள் வரலுமே நன்மை இருக்குங்க. விருச்சிக சார்ந்த வீட்டுக்கு புரியுதுங்களா? நீங்க மட்டும்தான் இந்த பழமைவாதியா இருந்து பழசை பேசிக்கிட்டு சும்மா அவங்கள ஒரு போக்கு காட்டிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் தவிர்த்துருங்க. இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாள், பயன்படுத்தி கொள்ளுங்கள். தனுசு ராசி அன்பர்களே, நீங்க ரொம்ப சோர்வு, களைப்பு இதெல்லாம் எதிர்பார்க்காத ஆள். அப்படியே இருந்தாலும் நீங்க வேலையை தான் பார்ப்பீங்க. ஏன்னா 6 கிரகங்கள் இல்லை, இருந்தாலும் அந்த பாவகம் கிட்ட இருக்கிறது. கடன் வாங்க வேண்டிய அமைப்பு இருக்கும். அது நோய் தொந்தரவு சேர்க்கின்ற அமைப்பு இருக்குது. சற்று கவனம் எச்சரிக்கை தேவை. தந்தை வழி உறவுகளால சிக்கல்கள் உண்டு. கவனம். இது ரெண்டுமே விஷயம் கவனமா இருந்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக தனுசுக்கு இருக்கும். வாழ்த்துக்கள். மகர ராசி என்பர்களே, மகரத்தை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா அமைதி, நம்பிக்கை. நான் ஒரு நாளைக்கு நல்லா ஆயிடுவேன், என் கூட 10 பேர் இருப்பாங்க, நான் பெரிய ஆசிரமம் கட்டிடுவேன், பெரிய வீடு கட்டிடுவேன், பெரிய செல்வாக்கா இருப்பேன். இந்த எண்ணம் உங்களை வாழ வைக்கும். அன்னை வாராகி உங்களை வாழ வைப்பாள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள். வாழ்த்துக்கள். கும்பராசி என்பவர்களுக்கு சதயம், அதாவது சந்திரன் ராகு பாத்தீங்கன்னா அதுல நட்சத்திரங்களே அவிட்டம், சதயம், புரட்டாதின்னு இருக்கு இல்லைங்களா? ஏன்னா அதில் இருக்கின்ற நட்சத்திரங்கள் மட்டும் இல்ல, சிரமமான ஒரு விஷயம். அடிச்சு வச்ச ஆணி மாதிரி தான். ஒரு இடத்துல நகர மாட்டேன், நான் அங்கேயே நின்று ஜெயிப்பேன், அவ்வளவுதான். ஏன்னா இப்ப நம்ம ஜோதிடம் பார்க்க வரவங்களே பாத்தீங்கன்னா இந்த சிரமமா இருக்கிறவங்க அதிகமா கம்மியா தான் வருவாங்க. கும்பம் இதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் போய் நோட்டை தூக்கி வந்துடாது, எனக்கு பார்த்து சொல்லுங்கன்ட்டு. வேற யாருன்னா கூட்டிட்டு தான் வரணும் அவங்கள. நீ இப்படி இருக்கே, வா போய் பார்ப்போம் அப்படின்ட்டு. பாருங்க, சிரமமான ஒரு முடிவு எடுக்கிற ராசி. அதுவும் இல்லாம எல்லா தத்துவங்களையும் பெற்ற ராசி காற்று. ஆண் ராசி கூட தைரியமா இருப்பீங்க, எது நடந்தாலும் நான் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஆனா இந்த நாள் உங்களுக்கு அற்புதமான கீர்த்திகள் கிடைக்கும். அறிவுத்தன்மை எல்லாமே கிடைக்கிறது பெரிய விஷயங்கள். அறிவு கிடைக்கிறதா பெரிய விஷயம். எல்லாமும் போயிடும். அறிவு நம்மளை விட்டு போகாது, நம்முடைய அனுபவம் நம்ம விட்டு போகாது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நாள் இன்று கும்பத்திற்கு. எல்லா வகையிலையும் ப்ரீ பிளான்டா இருந்து செஞ்சு ஜெயிக்கக்கூடிய ஆண்டா இருக்கிறது. வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா பரிசு, பாராட்டு எல்லாமே உண்டுங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா புரட்டாதி பெஸ்ட், உத்திரட்டாதியும் பெஸ்ட், அதே ரேவதியும் பெஸ்ட். இந்த நாள்ல சிறப்பு. ராசி அதிபதிகள் அங்கேயே இருக்கிறார்கள், அவ்வளவுதான். ஒருத்தர் மட்டும் மிஸ்ஸிங். அவர் குரு ராசி அதிபதி 4ஆம் இடத்துல இருக்காரு, சுகஸ்தானத்துல இருக்காரு. ரொம்ப பிரச்சனை. இந்த நட்சத்திரங்களுக்கு சிறப்பான அமைப்புகள் உண்டு, புரியுதுங்களா? ஏன்னா கேந்திரங்கள் ரொம்ப வெற்றியை தரக்கூடிய அமைப்பு தான். எப்பவுமே ஒரு கிரகம் கேந்திரத்தில் ஏறினாவே வெற்றின்னு சொல்றோம். அந்த வெற்றியின் பயன் உங்களுக்கு இந்த ஆண்டில் முதல் தொடக்கத்திலே கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. பரிசு பாராட்டப்படுவீர்கள், பலபட பாராட்டப்பட்டு வெற்றி கணிகள் உங்க வீடு வாசல்ல கிடக்கும். நீங்க போதும் அப்படின்ற அளவுக்கு இந்த வாழ்க்கை நல்லபடியாக நகரக்கூடிய அமைப்பு இருக்கு. இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாள். கண்டிப்பாக நீங்கள் பிரதோஷ வழிபாடு மேற்கொண்டே தீர வேண்டும். அதுவும் குறிப்பா நீங்க லட்சுமி நரசிம்மர் வழிபாடு, லட்சுமி நரசிம்ம நைதீபம் ஏற்றுங்கிறது உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை உங்களை எடுத்து போய் சேர்க்குன்றதுல ஐயமே இல்லை. வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.